வணக்கம் பிள்ளைகள். நாங்க இப்ப தரம் 9க்கான 2ஆம் தவணை பரீட்சை அதுக்குரிய பேப்பர் கிளாஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில வவுனியா தெற்கு வலயத்துல 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 9 மாணவர்களுக்கான 2ஆம் தவணை பரீட்சை வினாத்தாளை தான் நான் இங்கே உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். அதைத்தான் நாங்க இப்ப செய்ய போறோம். அதுல முதலாவது கேள்வி, அந்த பேப்பர் வந்து 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்று பகுதி 1 என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்குது. சரியா? அதுல மொத்தமாக உங்களுக்கு அதுல 20 கேள்வி செய்ய வேண்டி இருக்கும். சரியா? அது ஒவ்வொரு மாகாணத்துக்கு மாகாணம் வேறுபடும். சரியா? இது வடக்கு மாகாணத்துல இப்படி செட் பண்ணியிருந்தாங்க. அப்ப முதல் 20 கேள்வியும் பேப்பர்லயே செய்யற மாதிரி வரும். ஓகே தானே? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிப்படி 40 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு பகுதி 2. சரியா? பகுதி 2ல மொத்தமாக எத்தனை வினா? 7 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. சரியா? 7 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல ஒன்றும் சொல்லப்படலைனே எத்தனை செய்வாங்கன்றத ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணப்படலை. அப்போ நாங்கள் 7யுமே செய்ய போகிறோம். இப்போ சரியா? 7ல் 5 செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா? 7 வினாவில் 5 வினாக்கள் செய்ய வேண்டி இருக்கும். அல்லது மேலே போட்டிருப்பாங்க இந்த இந்த இடத்துல பகுதி 2 முதலாம் வினா உட்பட மொத்தமாக 5 வினாக்களுக்கு விடையளிக்குக என்று சொன்னால் முதலாவது வினாவை கட்டாயம் செய்யணும். அங்கால இருக்கிற கேள்விகள்ல ஏதாவது 4 கேள்வி செய்யணும். சரியா? அப்படி அந்த அறிவுறுத்தல்கள்ல கவனமா வாசிங்க. சரிதானே? ஓகே, இப்ப நாம பகுதி 1க்கு போறோம். மொத்தமாக 2 மணித்தியாலத்துக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை. ஓகே, இப்ப பார்க்க போறோம். நாங்க இப்ப பகுதி 1ல முதலாவது வினாவை பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது? அந்த பேப்பர் தெரியுதா பிள்ளை? நான் ஷேர் பண்ணியிருக்கிற பேப்பர் உங்களுக்கு தெரியுதா? பேப்பர் தெரியுதா? Yes, தெரியுதானே? sir. Sir. ஓகே 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 பிள்ளை. அப்ப பாருங்க, முதலாவது பாருங்க. ஏபி ஒரு நேர்கோடு, அதுல ஏயிர பெருமானத்தை காண்டாம். இதுல ஒரு படத்துல ஒரு நேர்கோடு ஒன்று தரப்பட்டிருக்கு. அதுல அந்த ஏயிர பெருமானத்தை காணட்டாம். சரியா? அப்ப நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்கள கூட்டுத்தொகைன்னு சொல்லி ஒரு விடயம் படிச்சிருக்கீங்க இல்லையா? என்ன பிள்ளைல அது? அப்படி ஒரு திட்டம் படிச்சீங்களா? ஆமா சார். என்ன நேர்கோடு? ஒரு நேர்கோடுன்னு சொல்லியிருக்கு. ஏபி ஒரு நேர்கோடுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த 2 பேரும் அடுத்துள்ள கோணங்கள். என்ன அடுத்துள்ள கோணங்கள்? பக்கத்து பக்கத்துல இருக்கிறவரை அடுத்துள்ள கோணங்கள்னு சொல்லுவோம். அப்ப நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பிள்ளையர்? எத்தனை? 180 பாகை. 180 சார். 180ன்றது அடிக்கடி வார ஒரு நம்பர். என்ன நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு 180 வருவார். சரியா? அதுக்கு பிறகு வேற இப்ப 180 வருவார் கூட்டுத்தொகைக்கு சொல்லுங்க பார்ப்போம். வேற 180 கூட்டுத்தொகைக்கு வந்திருக்குது. முக்கோணத்துல உள் அதான் நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களுக்கு வரும். அது மாதிரி ஒரு முக்கோணியின் என்ன ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு ஒரு முக்கோணியோட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 தான். வேறங்க வருவார் 180. வேறங்க 180 வருவார். சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரு 180 வருவார். அது எப்ப வருவார்? சமாந்தர கோடுகள் இந்த கோணம் என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள். சமாந்தர கோடுகளுக்கு இந்த நேய கோணம் சார். அதே நேய கோணங்கள். பானா வடிவத்தில் இருந்தா இப்படி இந்த பானாவுக்குள்ள வர இந்த 2 கோணங்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பானா வடிவத்துல இந்த 2 பக்கத்து பக்கத்துல பார்த்துட்டு இருக்க கோணங்களை என்னன்னு சொல்லுவோம்? நேய நேய கோணம். நேயக்கோண கூட்டுத்தொகையும் நேயக்கோண கூட்டுத்தொகையும் 180. சரியா? 180 8 நேரம் பாரு. சரி, அப்ப நாங்கள் இப்ப பாக்குறது இந்த கேள்வியில ஏபி என்றது ஒரு நேர்கோடன் தரப்பட்டிருக்கு. சரியா? ஏபி என்ற ஒரு நேர்கோடன் தரப்பட்டிருக்கு. அப்ப ஏஐயும் 123 கூட்டினா என்ன வரும்? ஏஐயும் 123 கூட்டினா என்ன வரும்? என்ன வரும்? 180 பாகை. 180 பாகை. என்ன? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. காரணம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. இனி இந்த 123 கூட்டுப்படுது
அவரை இல்லாம பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் 123 கழிச்சு விடலாம், அல்லது ஷோர்ட்டா செய்யறா பிள்ளைகள் இங்க கூட்டு போடுற பெருமானம் அங்காத பக்கம் போனா என்ன செய்யும், சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும், ஷோர்ட்டா கழிப்படும். அடிபடும். அப்ப ஏ சமன் அங்கால 180 இருக்கிற இந்த கூட்டுப்பட்டவ அங்கால போய் கழிபடுவ. அப்ப 180ல இருந்து 23 போனா எத்தனை, 57 சார். 67. 57 என்ன, 57 பாரு. ஓகே, செய்துட்டு வந்தாங்க. செய்துட்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த கேள்விக்கு பதில சரியை போட்டு கொடுங்க. செய்துட்டு வந்தாங்க சரியை போட்டு கொடுங்க. ஓகேவா? சரி, இப்ப ரெண்டாவது என்னண்டு ரெட் பென்ல தானே சார் போடணும்? சாரி, உள்ளங்கல்ல நீங்க என்ன கேட்டீங்க? ரெட் பென்ல தானே சார் போடணும்? ரெட் பென் அழுது எடுத்துங்க. ரெட் பென் ம். மார்க்ஸ் போட தேவையில்லை, அது கடைசியா சொல்லியிருக்காங்க தானே. ஒவ்வொன்றுக்கும் 2 படி மார்க்ஸ் வர போகுது. அப்ப கடைசியா எல்லாத்தையும் எத்தனை சரி இருக்குதோ அத்தனை சரி வந்து 2ஆல பெருக்கி மார்க்ஸை கடைசியா போட்டுக்கொள்வோம். இப்போதைக்கு சரி என்ற அடையாளத்தை மட்டும் போட்டுக்கொள்வோம். சரியா? சரி சரி என்றா சரியா போட்டுக்கணும். ஓகேவா? சரி, அப்ப இங்க பாருங்க, ஏ சமன் 57 என்றதுக்கு டிரெக்டா அடினா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். சரியா? ஏ சமன் 57 இதை பார்த்துட்டு ஏன்னா எங்களுக்கு தெரியாதா, இது 180 தானே, அப்ப எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி போட்டு ஒரு வரியில ஏ சமன் 57 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் வரும். ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மார்க்ஸ். அப்ப இந்த செய்க வழி இருக்குதானே, இந்த 2 வரியில ஏதாவது ஒரு வரி இருக்கணும் கட்டாயம். ஒன்று 2ஐயும் கூட்டினா 180 என்ற செய்க வழி இருக்கணும், அல்லது 180ல இருந்து 123 கழிச்சு காட்டின செய்க வழி இருக்கணும். அதோட விட இருந்தா தான் 2 மார்க்ஸ் வரும். சரியா? அல்லது இந்த அரைவாசி தான் தெரிஞ்சிருக்கீங்கன்னா சரிக்கு பக்கத்துல 1 மார்க்ஸ் என்று போட்டுக்கொள்ளுங்க. 2 மார்க்ஸ் என்றா போட தேவையில்லை, அது கடைசியா முழு மார்க்ஸ் எண்ணி போட்டு பெருக்குவோம். அரை மார்க்ஸ் என்று வரக்குள்ள அதுல அரை மார்க்ஸ் என்றா 1 மார்க்ஸ் தானே வரும். 2ல அரைவாசி என்றா 1 மார்க்ஸ் தானே. என்ன, விடைய மட்டும் போட்டிருந்தீங்கன்னா 1 மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க, அல்லது செய்க வழியை சரியா எழுதி விட பிள்ளையா இருந்தாலும் 1 மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க. செய்க வழிக்கு மார்க்ஸ் இருக்கு. சரி, இந்த ஒரு கேள்வியில விளங்கப்படுத்துறேன் எப்படி மார்க்ஸ் போறேன். செய்க வழி சரியா இருந்தா விட பிள்ளையா இருந்தா 1 மார்க்ஸ், விட சரியா இருந்து செய்க வழி பிள்ளையா இருந்தாலும் 1 மார்க்ஸ். ரெண்டும் சரியா இருந்தா சரியை மட்டும் போடுங்க, கடைசியா 2ஆல பெருக்குவோம். அவ்வளவுதான். விளங்கிச்சா? என்ன செய்யணும்? விளங்கிச்சா எல்லாருக்கும்? ரிசல்ட் விளங்கிச்சா? எஸ் சார். ஓகே, இப்ப 2வது கேள்விக்கு போகும். சுட்டி விதிகள்ல தரப்பட்டிருக்கு. அப்ப சுட்டி விதிகள் நீங்க படிச்சிட்டீங்க. பூச்சிய சுட்டி என்ற ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. வலுவின் வலு என்று சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. அப்ப அதை வச்சுதான் செய்யணும். 8ன் பூஜ்ஜியமாம் அடுக்கு 8ன் பூஜ்ஜியமாம் அடுக்கின் 2ஆம் அடுக்கு. சரி, அப்ப 2 முறையில செய்யலாம். சரியா? இதை 2 முறையில செய்யலாம். ஒன்று, 8ட பூஜ்ஜியமாம் அடுக்குக்கு என்ன விட, 8ட பூஜ்ஜியமாம் அடுக்குக்கு என்ன விட, பூஜ்ஜியம். பூஜ்ஜியமா உலக ஒன்று சார். ஒன்று சார். ஒன்று. உலகத்துல இருக்க எந்த நம்பரோட பூஜ்ஜியமும் அடுக்கும் 1. சரி, அதான் பூஜ்ஜிய சுட்டி. 1ோட பூஜ்ஜியம் அடுக்கு கூட என்ன, எத்தனை? ஒன்று சார். அப்ப 100ோட பூஜ்ஜியம் அடுக்குக்கு என்ன விட, ஒன்று சார். 1. எக்ஸ்ர பூஜ்ஜியம் அடுக்கு என்ன விட, ஒன்று. தான் உலகத்துல எந்த நம்பரோட பூஜ்ஜியமும் அடுக்கும் 1 தான். சரியா? இப்ப இனி மறக்காதானே. அப்ப பாருங்க, அப்ப 8ட பூஜ்ஜியமும் அடுக்குக்கு பதிலா என்ன போடலாம், 8ட பூஜ்ஜியமும் அடுக்கு பதிலா என்ன போடலாம், என்ன போடலாம்லே, 8ட பூஜ்ஜியம் ஒன்று. இவருக்காண்டி 1 போட்டுட்டா வெளியால ஒரு வர்க்கம் இருக்கேனே. 1ன் வர்க்கம், 1ன் வர்க்கம் எவ்வளவு, 1ன் வர்க்கம் எவ்வளவு, ஒன்று சார். 1ன் வர்க்கம்ண்டா என்ன சொல்லும், என்ன செய்யணும், 1ட வர்க்கம்ண்டா 1 2 தரம் எழுதி பெருக்கணும், அதான் அர்த்தம். 2ட வர்க்கம்ண்டா 2 2 தரம் இருக்கும். 2ட கனமண்டா இது 3 6 போடுறது, 2 3 தரம் எழுதி பெருக்கும், அதாவது 8 வரும். 2 தரம் 2 4 4 2 8. அது மாதிரி 1ட வர்க்கம்ண்டா 1 தரம் 1. சரி, அப்ப இதுக்கு விட வந்து 1. ஓகேவா? இதை இன்னொரு முறையில செய்யலாம். இன்னொரு முறை தேவையான நோட்ஸ் குறிச்சு கொட்டுங்க பிள்ளைகளா.
இப்ப எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியம் அடுக்கும் ஒன்று இந்த கேள்விக்கு பக்கத்துல குறிச்சு கொள்ளலாம். சரியா? நான் அதுக்கு டைம் ஒதுக்க மாட்டேன். நீங்க உங்களுக்கு அது தெரியாது, அந்த விஷயம் புதுசாக கேள்விப்படுறீங்கன்னு சொன்னா அப்ப அந்த கேள்விக்கு பக்கத்திலே பெண்ணால எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியம் அடுக்கும் ஒன்று. உதாரணம் எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கும் ஒன்று என்று குறிச்சு கொள்ளுங்களா. அப்ப இங்க பாருங்க, இப்ப மேலே டூல செய்தேன் வலுவின் வலு. ஏற்கனவே ஒரு சுட்டி இருக்கு, அந்த சுட்டிக்கு மேல இன்னொரு சுட்டி இருக்குண்டா அந்த ரெண்டு முன்னோட வந்து என்ன செய்யும் படிச்சிருங்க. வலுவின் வலு என்ன செய்யும்? பெருக்கும் பெருக்குப்படும். பெருக்குப்படும். வலுவின் வலுன்னு சொன்னா பெருக்குப்படும். அப்ப சைவரால பூஜ்ஜியத்தால ரெண்ட பெருக்கினா என்ன வரும்? பூஜ்ஜியத்தால ரெண்ட பெருக்கினா என்ன வரும் பிள்ளைகள்? பூஜ்ஜியம் தர ரெண்டு பூஜ்ஜியம் சார் தான். பூஜ்ஜியத்தை என்ன தர? ஒன்று அப்ப இந்த ரெண்டு வலுவும் பெருக்கப்பட்டு பூஜ்ஜியம் வந்து விட வரும். சரியா? ரெண்டும் பெருக்கப்பட்டு பூஜ்ஜியம் வந்து விட வரும். இப்ப எட்டுல பூஜ்ஜியம் அவனுக்கு விட என்ன? எட்டுல பூஜ்ஜியம் அவனுக்கு விட என்ன? என்ன விடை? ஒன்று சார் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு இலக்கமா இருந்தாலும் அவரோட பூஜ்ஜியம் வரைக்கும் உண்டு. சரியா? ரெண்டாவது விளங்கிச்சா? சுட்டிகள்ல வந்துருக்குது. அதோட அதோட மற்ற சுட்டி விதிகளையும் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். படிகள் சமனாகி பெருக்கப்படும் போது என்ன செய்யும்? படிகள் சமனாகி பிரிபடும் போது என்ன செய்யும்? மறை சுட்டி என்று சொன்னா என்ன? நேர் சுட்டி என்று சொன்னா என்ன? பூஜ்ஜிய சுட்டி என்று சொன்னா என்ன? வலுவின் வலு என்று சொன்னால் என்ன என்றது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? சரி, இப்போ மூன்றாவது கேள்வி. ஓகே, மூன்றாவது கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? மூன்றாவது கேள்வி வி வர்க்கம் சம். என்ன? மூன்றாவது கேள்வி இ வர்க்கம் சமன் யூ வர்க்கம் தக 2as. சரியா? 2as என்று தரப்பட்டிருக்கு. இந்த சமன்பாடுல எஸ் எழுவாய் மாற்றம் செய்யலாம். எஸ் என்ற எழுத்து எழுவாய் மாற்றம் செய்யலாம். இதுல எஸ் இருக்கலாம், இந்த எஸ் எழுவாய் மாற்றம் செய்யலாம். ஓகேவா? அப்ப இதை ஈஸியா சேர்த்துக்கு. எழுவாய் மாற்றம் சொன்னா என்ன? எழுவாய் மாற்றம்னா யார எழுவாய் மாற்றம் செய்திருக்காங்களோ அவர் தனியே வரும். அவர் தனியே வரணும், மிச்ச எல்லாரும் மற்ற பக்கம் இருக்கணும். எழுவாய் மாற்றம் என்று சொன்னா எந்த எழுத்த எழுவாய் மாற்ற சொல்றாங்களோ அந்த எழுத்து மட்டும் தனியே வரணும், அங்க ஒரு சமன் வரும். மிச்ச எழுத்தெல்லாம் மற்ற பக்கம் கொண்டு வரணும். சரி, அப்ப இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். இதை இன்னும் இலகுவா செய்யறதுக்கு எந்த எழுத்து எழுவாய் மாற்றம் செய்யறாங்களோ அவற்ற பகுதியை மற்ற பக்கம் எடுக்குங்க. இஞ்சால இருந்தா சரியா? இப்ப அவர் அவர் வந்து வலது பக்கம் இருந்தா அவர் இடது பக்கம் எழுதி போட்டு, இடது பக்கம் இருந்தவரை வலது பக்கம் எழுதும். இடம் மாத்தி விடுறதாம் பிள்ளை. இப்போ வகுப்புல ரெண்டு பேர் காய்ச்சிட்டு இருந்தா, ஏய் நீ எலும்பு நீங்க வா, நீ எலும்பு நீங்க வான்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். என்ன பிரிச்சு விடுறது அதே மாதிரி நான் இப்ப சொல்ல போறேன், நீ எலும்பு இஞ்சால வா, நீ எலும்பு அங்கால போ என்று சொல்ல போறேன். அப்ப என்ன செய்ய போறோம்? இவ்வளவுத்தையும் இந்த பக்கம் எழுதுவோம். யூ வர்க்கம் சக 2as சமன் பி வர்க்கம். சரியா? இடம் மாத்தி விட்டார். இவர் இந்த பக்கம் மற்றவர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டார். ஓகேவா? இன்னும் எஸ் நாங்க தனியால ஆக்கல. எஸ்ஸோட இந்த 2a பெருக்கப்படுது. இவ்வளோத்தோட 2as இந்த யூ வர்க்கம் கூட்டுப்படும். அப்ப முதல்ல நான் மற்ற பக்கம் கொண்டு போக வேண்டியது இந்த 2a யூ வர்க்கத்தையா? சொல்லுங்க அப்ப. முதல்ல நான் மற்ற பக்கம் கொண்டு போக வேண்டியது இந்த 2a-வா இல்லாட்டி யூ வர்க்கத்தையா? யூ வர்க்கம் சார் யூ வர்க்கத்தை தான் கொண்டு போகணும். பாருங்க, நான் திரும்ப சொல்றேன்னு எப்படி முடிவெடுக்கிறேன்டா, எஸ்ஸோட இந்த 2a பெருக்குப்படுது. அப்ப சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் போனா இந்த 2a என்ன செய்யும்? பெருக்குப்படுறவர் மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? பிரிப்படும் சரி, பெருக்குப்படுறவர் மற்ற பக்கம் போனா பிரிப்படுவார். அல்லது பெருக்குப்படுறவரை இல்லாம பண்ணணும்னு சொன்னா பிரிக்கணும், ரெண்டு பக்கமும் பிரிக்கணும். அதான் உண்மையான ஒரு முறை. சரியா? நம்ம கொஞ்சம் வேகமா செய்யறதுக்காண்டி அப்படி செய்யறது. சரியா? ஷார்ட்கட்டா செய்யுது. சரியா? ஓகே பிள்ளைகள். அப்ப இந்த எஸ்ஸோட இந்த 2a பெருக்குப்படுறாரு தான். ஆனா இவ்வளவு பேரோடையும் இவர் என்ன செய்யறாரு? கூட்டு போறாரு. இவ்வளவு பேரோடையும் கூட்டு போறாரு. அப்ப முதல்ல இவரைத்தான் அங்கால கலைக்கும். சரியா? இந்த எஸ்ஸோட 2a மட்டும்தான் பெருக்கப்படுது. ஆனா இந்த 2a இவ்வளவு பேரோடையும் இவர் கூட்டி போட்டு கொண்டிருக்காருல்ல, அப்ப இவரைத்தான் முதல்ல மற்ற பக்கம் கொண்டு வரும். அப்ப இவருட குறி என்ன பிள்ளை? இவருட குறி என்ன? நேரா மறையா? உனக்கு என்ன இருக்கு? நேர் சார் ஒன்றும் இல்லாட்டி நேர். மறைன்னு சொன்னா இல்ல மறைன்னு போட்டிருப்பாங்க. சரியா?
ஒன்றும் தராட்டி அவர் நேரண்ட அர்த்தம், அதாவது கூட்டுப்படுறார். அப்ப இவர் சமன்பாடுட மறுபுறம் முனை என்ன செய்வார்? மறுபுறம் முனை என்ன செய்வார்? கழிப்படம் சார். அப்ப இவரை தான் கழிப்படம். அப்ப இவரைத்தான் நாங்க அங்கால கொண்டு போகணும். அப்ப இவர் அங்கால கொண்டு போகணும்டா மிச்ச பேர் எல்லாம் அதே அதே இடங்கள்ல வருவீங்க. சரியா? மிச்சவங்க எல்லாம் அதே இடத்துல வருவாங்க. 2a சமன் v வர்க்கம். சரியா? இப்ப இது கூட்டுப்படுற இந்த u வர்க்கத்தை, சரியா, கூட்டுப்படுற u வர்க்கம் அங்கால போனா கண்டுபிடிக்கும். சரியா? இது உண்மையான விளக்கம்ல u வர்க்கத்தை ரெண்டு பக்கம் மைனஸ் u வர்க்கம், இங்காலையும் மைனஸ் u வர்க்கம்னு போறோம். சரியா? ஓகே, அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அப்படி செஞ்சா ஒரு பிள்ளையும் போட மாட்டாங்க. சரியா? உண்மையா அந்த u வர்க்கத்தை இல்லாம பண்றேன்டா, சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் u வர்க்கத்தை கழிப்போம். இங்கால u வர்க்கத்தை கழிப்போம், இங்கால u வர்க்கத்தை கழிப்போம். ஆனா அதை விட இதை சொல்லி தரது கொஞ்சம் இலகுவா இருக்கும். அதனால நான் இப்ப இந்த முறையில சொல்லி தந்து கொண்டிருக்கேன். இப்ப தியரி ஓப்பன் சொன்னா நான் இப்ப சொல்லி தர மாட்டேன். வேகமா செய்யணும் தானே பேப்பர் கிளாஸ்ல, அப்ப கொஞ்சம் வேகமா பார்ப்போம். சரி, இப்ப எஸ் தனிமைப்பட்டுட்டாரா? தனிமையாக்கிட்டோமா எஸ்? முடிஞ்சதா கேள்வி? இல்ல சார். முடியல, இன்னும் 2a கிடக்குது. 2a மெஸ்ஸும் என்ன சரி நம்ம உண்டோட உண்டு? 2a மெஸ்ஸும் என்ன சரி நம்ம உண்டோட உண்டு? பெருக்கு படிப்பு. அப்ப 2a அங்கால கொண்டு போனா என்ன செய்யும்? 2a அங்கால கொண்டு போனா என்ன செய்யும்? பிரிப்படும் சார். பிரிப்படும் சார். இதான் அங்கால கொண்டு போகிறோம். இந்த 2a தான் அங்கால கொண்டு போகிறோம். அப்ப வர மறைச்சி போட்டு மிச்சத்தெல்லாம் அப்படியே எழுதும். வர்க்கம் சாய மிச்செல்லாம் அவையில் அதே அதே இடங்கள்ல இருக்குது. இப்ப 2a பெருக்கப்படுது, அவை அங்கால போனா வகுப்படும். முடியுது. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளைண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியெண்டா சரியா போடுங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி நம்மட துவித எண்களை தசம எண்களா மாத்தல், தசம எண்களை துவித எண்களா மாத்தல் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க துவித எண்களோட ஒரு பாடத்துல. அப்ப அந்த கேள்வி தான் பார்க்க போறோம். சரியா? ஓகே, நீங்களும் செய்யுங்க, என்னோட சேர்ந்து செய்யாத நீங்களும் செய்யுங்க. நானும் செய்யணும், அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. படம் பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருக்காது. பேனையும் கையுமா இருக்கணும். பேப்பர்ல எழுதி கொண்டு இருங்கோ. ஏன்னா எழுதி கொண்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு போர் அடிக்காது. இல்லாட்டி காலையிலே நித்திர வரும். என்ன பிள்ளைகள், நீங்களும் எழுதுங்கோ, என்னோட சேர்ந்து எழுதுங்கோ. ஓகே ஓகே, இதை தசமன்னா மாத்திட்டான். சரி, இவர் அடி 2ல இருந்த எண்களை நாங்க துவித எண்கள்னு சொல்லுவோம். அடி 10 உடைய நம்பரை நாங்க தசம எண்கள்னு சொல்லுவோம். ஐடி பாடத்துக்கு தேவை பிள்ளைகள் இந்த பாடம். பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரின்னு சொல்லி ஐடி பாடத்துல 10ஆம் ஆண்டுல எங்களுக்கு கட்டாயம் தேவை. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஐசிடி எடுக்க போறார்கள். என்ன இந்த இந்த கேள்வியெல்லாம் பாரு, நம்பர் சிஸ்டம் ஒரு பாடத்துல. சரி, அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது எப்படி ஈஸியா செய்யறேன்டா, இந்த நம்பர்ல, சரியா, 1 0 1 0 1 1 பின்னுக்கு இருந்து, சரியா, இந்த நம்பருக்கு பின்னுக்கு இருந்து 2 அடுக்காக எழுதுவோம். 2 0 2 1, சரியா, இப்படி எழுதி காட்டுவோம். சில பேர் 2 0 2 1 இப்படியும் எழுதலாம். சரியா? இல்ல நீங்க படிச்ச ஏற்கனவே ஒரு முறையில படிச்சிருப்பீங்க. சரியா? உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி எழுதுங்க. நான் இப்படி எழுதுறேன், நீங்க இப்படித்தான் எழுத போறீங்கன்னா இப்படி எழுதி கொடுங்க லாஸ்ட்லயே. சரியா? 2 1 தான் நான் மேல போடுறேன்னா 2 2 2 3ஆம் அடுக்கு 2 4ஆம் அடுக்கு 2 5ஆம் அடுக்கு. ஓகேவா? நீங்க இப்படியும் இப்படி போட்டும் எழுதலாம், இப்படி போட்டும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, இப்ப ஒவ்வொன்றா பெருக்க போறேன். சரியா? 2 5ஆம் அடுக்கால இந்த ஒன்றை பெருக்க போறேன். சரியா? விடையை காண்றதுக்கு 2 5ஆம் அடுக்கால இந்த ஒன்றை பெருக்கணும். சரியா? சக 2 4ஆம் அடுக்கால 2 4ஆம் அடுக்கால 0 பெருக்கணும். பிறகு 2 3ஆம் அடுக்கால 2 3ஆம் அடுக்கால இந்த ஒன்றை பெருக்கணும். சரியா? பிறகு 2 2ஆம் அடுக்கால 2 2ஆம் அடுக்கால இந்த 0 பெருக்கணும். பிறகு 2 1ஆம் அடுக்கால 2 1ஆம் அடுக்கால இந்த ஒன்றை பெருக்கணும். கடைசியா 2 0ஆம் அடுக்கால, சரி, இந்த 0ஆம் அடுக்கு எங்க எல்லாம் வருது பாருங்க, சுத்தி விதிகள், சுத்தி விதிகள்ல படிச்சது இப்ப தசம துவித எண்கள் பாடத்திலையும் வருது. அப்ப 2 5ஆம் அடுக்கு எத்தனை பிள்ளை? 2 5ஆம் அடுக்கு எத்தனை? 32 25 10. என்ன 25 10 தானே? 10ஆ?
32 சார். 32 32 சார். மட்டும்தான் விளங்கப்படுத்த போறேன். 2 5ஆம் அடுக்கு எப்படி வந்தது? ஈரஞ்சு வத்தி இல்ல 2 5 தரம் அடுக்கு பெருக்கணும். 2 தர 2 தர 2 தர 2 தர 2. அப்ப என்னோட சேர்ந்து பெருக்குங்க பாப்போம். 2 2 என்ன 4 2 8 2 16 தர 2 32. 32. 2 5ஆம் அடுக்கு வந்து 32. 32 2 5ஆம் அடுக்கு பதிலா 32 பாவிக்கலாம். நம்ம பெரிய வகுப்புல அடுத்த வகுப்பு 10ஆம் ஆண்டுல 32 பதிலா 2 5ஆம் அடுக்கு பாவிக்கிற கேள்விகளும் இருக்கு. அப்ப 2 5ஆம் அடுக்கு பதிலா 32 போடலாம். 32 தர 1. இஞ்சால இது எங்களுக்கு தேவையில்லை. அப்படி 2 4ஆம் அடுக்கு காண தேவையில்லை. பூஜ்ஜியத்தால என்னத்தை பெருக்கினாலும் என்ன விட வரும்? என்ன விட வரும்? பூஜ்ஜியத்தால எதை பெருக்கினாலும் என்ன விட வரும்? பூஜ்ஜியம் தான் வரும். சரியா? என்னத்தை பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான். 1 போடு 2 4ஆம் அடுக்கு வந்து 16. திருப்பி பாருங்க 4 தரம் பெருக்கினா 16. அங்கால 2 3ஆம் அடுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 8 2ஆம் அடுக்கு எத்தனை? 2 1ஆம் அடுக்கு எத்தனை? இதை சொல்லுங்க. 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு எத்தனை? 1 1. எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியம் அடுக்கு 1. இப்பதான் கொஞ்சத்துக்கு மேல சொல்லியிருந்தாங்க என்ன? அப்ப இனி போடுவோம். 32 தர 1 32. 16 தர 0 0. 0 8 தர 1 8. 4 தர 0 0. 2 தர 1 2. 1 தர 1 1. ஓகேவா? இனி கூட்டுவோமா? 32 8 கூட 40 42 43. விடை வந்து 43 மட்டும் போட்டா காணாது. அடி 10 என்று போடணும். அடி 10 என்று போடணும். விளங்கினதா? இப்படி ஒரு நம்பர் இருந்தா என்ன செய்வீங்க? பின்னுக்கு இருந்து முன்னுக்கு இருந்து எழுதிவிட்றாங்க. கடைசி நம்பர்ல இருந்து 2 பூஜ்ஜியம் ஆரம்பிச்சு அப்படியே 1 2 3 4 5 என்று எழுதி கொண்டு வருவீங்க. அதுக்கு பிறகு 2 5 1 பெருக்கணும். 2 4 சைவர பெருக்கணும். அப்படியே எழுதுவீங்க. நடுவுல எல்லாம் கூட்டல் எடுக்காது. ஒவ்வொன்றையும் தனித்தனியா கடைசியா கூட்டப்போம். அப்ப 2 5ஆம் அடுக்குன்னா 5 தரம் எழுதி பெருக்கணும். அப்ப 32 வரும் தர உண்டு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்குவீங்க. கடைசியா கூட்டி போடுவீங்க. எல்லாருக்கும் விளங்கிச்சா? தனுஷியனுக்கு விளங்கிச்சா? தனுஷியன் விளங்கிச்சா? தனுஷியன் சார். அனுஷனுக்கு விளங்கிச்சா? அனுஷன் விளங்கிச்சா? தம்பி அனுஷன் விளங்கிச்சு சார். ஓகே. அப்ப பாருங்க. இப்ப 10 இதுக்கு விட வந்து 43 அடி 10. இனி 43 1 துவித எண்களுக்கு மாத்தினா சரியா? இந்த தசம எண்ண துவித எண்ணுக்கு மாத்தினா இதை விட வரும். சரியா? அதை கொஞ்சம் வேகமா சொல்லி கொண்டு போறியா? அதை கொஞ்சம் வேகமா சொல்றேன். என்ன அது நிறுத்திகா நிறுத்திகா உங்களுக்கு தெரியுமா? நான் துவித என்ன தசம என்ன திரும்ப இதை எப்படி மாத்திரன்னு தெரியுமா? நிறுத்திகா நிறுத்திகா தெரியுமா? ஞாபகம் இருக்கா படிச்சது? படிச்சனீங்களா? தசம என்ன துவித என்ன திரும்ப துவித என்ன மாத்திர படிச்சனீங்களா? என்ன செய்யணும்? பிரிக்கணும். பிரிக்கணும். 2ஆல பிரிக்கணும். என்ன 2ஆல பிரிக்கணும். அப்ப 2ஆல 4 பிரிச்சா 2 முறை, 3 பிரிச்சா 1 முறை, 1 மிச்சம். என்ன 2ஆல 3 பிரிச்சா 1 முறை, அங்கே 1 மிச்சம். மீதிய பக்கத்துல எழுதணும். இனி திரும்ப 2ஆல பிரிப்போம். 2ஆல 21 பிரிச்சா 10 முறை. 10 20 தானே, அப்ப 1 மிச்சம். திரும்ப 2ஆல பிரிச்சா 10 பிரிச்சா 5 முறை, மீதி இல்ல, அப்ப 0. திரும்ப 2ஆல 5 பிரிச்சா 2 முறை, 2 2 4, அப்போ 1 மிச்சம். திரும்ப 2ஆல 2 பிரிச்சா 2ஆல 2 பிரிச்சா 1 முறை, மீதி 0. சரி, நீ விடை எழுதக்குள்ள கீழே இருந்து மேல் நோக்கி எழுதணும். கீழே இருந்து மேல் நோக்கி எழுதணும்டா 1 இருக்கு, 0 இருக்கு, 1 இருக்கு, 0 இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்கு, அடி 2. சரியா? அதை விட வந்திருக்கா? அதை விட வந்திருக்கா? வருணிஷா அதை விட வந்திருக்கா? வருணிஷா
ஆம் சார். இப்ப இப்படி செய்யறது ஆம் சார். துரித எண்களை தசம எண்களா மாத்து தெரியும், தசம எண்களை துரித எண்களா அப்ப மாத்து தெரியும். ஓகேவா? துரித எண்களை தசம எண்களாகவும் தசம எண்களை துரித எண்களாகவும் மாத்துறதுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி செய்யறதுக்கு இப்ப நீங்க தயாராயிட்டீங்க. சரியா? அடுத்தது கணிகருவியில இருந்து ஒரு கேள்வி வரும். சரியா? கணிகருவியில ஒரு கேள்வி வரும் பாருங்க. ஒன் பண்றாங்க, அதுக்கு பிறகு 2 பிரித்தல் 8 ஷிஃப்ட் வருது. ஷிஃப்டோட ஒரு ஈக்குவல் வருது. திரும்ப விடைய காண்டத்துக்கு ஒரு ஈக்குவல் வருது. சரியா? அப்ப கேள்வியை பார்த்துட்டீங்களானே? சரி, இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க? காட்சி திரையில் பெறப்படும் நம்பர் எண் யார்? அது விடை என்ன வரும் என்று கேட்கிறாங்க. சரியா? விடை என்ன? வளமையா கேள்வியை தந்துட்டு அதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வியை தந்துட்டு இப்ப ஆஹ், 2 கீழே எடுத்து என்ன 2 கீழே எடுத்து முதல்ல இது விடைய சொல்லி போட்டு சொல்றேனே, விடைய சொல்லி போட்டு அவரை கேள்வியா மாத்து. ஓகேவா? சரியா? அப்ப என்ன நடக்குது இந்த கால்குலேட்டர்ல? முதல்ல 2 என்டர் பண்றாங்க, அதுக்கு பிறகு பிரித்தல் அடையாளம் அதுக்கு பிறகு 8ஆல பிரிக்கிறாங்க. சரியா? 8ஆல பிரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஷிஃப்டோட ஈக்குவலை கொடுத்தா, சரியா, ஷிஃப்ட்டுக்கும் ஈக்குவலுக்கும் என்ன வருது? ஷிஃப்ட் பிளஸ் ஈக்குவல். இந்த சதவீதம். சதவீதம். சதவீதத்தை நாங்க பாவிக்கணும்னு சொன்னா ஷிஃப்டோட ஈக்குவல், ஷிஃப்ட்டுக்கு அடுத்ததாக ஈக்குவலை நாங்க என்ன பண்ணோம்னா கால்குலேட்டர்ல சதவீதம் மாறும். சரியா? சதவீதம் எத்தனைக்கு காண்றது? சதவீதம் எத்தனை காண்ற? 10க்கு காண்றதா? 100. 100க்கு காண்றதா? 100க்கு. 8ல 2 இருந்தா 100க்கு எவ்வளவுன்றதான் சதவீதம். 8ல 2 100ல எவ்வளவு? அப்ப 2 வெட்டினா ஒரு முறை, 8 2 வெட்டினா 4 முறை. சரியா? இனி 4 மேல 100 கீழே 4 வந்திருக்கு. அப்ப 100 4ஆல விட்டு எத்தனை பிள்ளைகள்? 100 4ஆல விட்டு எத்தனை? 25% வரும். சரியா? இதே கேள்வி எப்படி கேட்டிருக்கலாம் தெரியுமா? வேற 2 கீழ் 8 2 கீழ் 8 எனும் பின்னத்தை ஆஹ், சதவீதமாக காட்டும் முறையில் பணிகருவியில கணிப்பான்ல நாங்க எடுக்க வேண்டிய முறையை எழுதி காட்டுக. சதவீதமாக இருந்தா அதை எப்படி கணிகருவியில என்டர் பண்றது? சரியா? அப்ப என்ன செய்வோம்? முதல்ல 1 பண்ணுவோம், அதுக்கு பிறகு 2 என்டர் பண்ணுவோம், அதுக்கு பிறகு பிரித்தல், அதுக்கு பிறகு 8. இனி சதவீதம் வரணும்னு சொன்னா ஷிஃப்டோட ஈக்குவல், அப்புறம் விட வரணும்னு சொன்னா இன்னொரு தடவை ஈக்குவல். விட வரணும்னா இன்னொரு தடவை ஈக்குவல். எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் போடணும் தானே? எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் போடணும். ஓகேவா? ஓகே தானே பிள்ளையர்? அப்ப உங்களுக்கு கால்குலேட்டர்ல எப்படி என்டர் பண்றேன்னு கேட்பாங்க, அல்லது கால்குலேட்டர்ல என்டர் பண்ண விதத்துக்கு என்ன விட வரும்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஓகே. அப்ப இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 3 கிலோகிராம். ஓகேவா? 3 கிலோகிராம் அங்கால ஒரு கிராம் தரப்பட்டிருக்கு. அதை மொத்தமாக கிராம்ல எழுதட்டாம். ஓகேவா? 6வது கேள்வி என்ன சொல்லியிருக்கு? 3 கிலோகிராமாம் அதனால 50 கிராம் இருக்கா? 50 கிராம் இருக்கா? சரியா? இதை எல்லாத்தையும் கிராம்ல எழுதட்டாம். இவ்வளோதையும் கிராம்ல எழுதட்டாம். சரியா? ஓகே, நம்ம எழுதுகிறேன். அப்ப இங்க பாருங்க, 1 கிலோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா 1 கிலோகிராம்ல எத்தனை கிராம்? 1 கிலோ 1000. 1000 கிராம் இருக்கு. 1000 கிராம் இருக்கு. சரியா? 1000 கிராம் இருக்கு. அப்ப இதை வச்சு கொண்டு நாங்க சொல்லலாம் கிலோகிராம கிராமா மாத்துறதுக்கு. கிராம மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 1 1000 இருக்குன்னா 1 1000 இருக்குன்னா கிலோகிராம கிராம மாத்தி என்ன செய்யணும்? பெருக்கணும். 1000ஆல பெருக்கணும். 1000ஆல பெருக்கும். 1000ஆல பெருக்கணும். 1 1000 மாறி இருக்கு. பாடமாக்குற இது
கணிதத்தை பாடமாக்கல, விளங்கி படிக்கிறது தான் கணிதம். கிலோகிராம் கிராம மாற்றணும்னா டக்குன்னு எழுதுங்க. ஒரு கிலோகிராம்ல எத்தனை கிராம் இருக்கு? 1000 இருக்கு. அப்போ ஒன்று வந்த இடத்துல 1000 எப்படி வருவார்? 1000 மடங்கா மாறி இருக்கிற. அப்ப 1000 பெருக்கி இருக்கும். சரியா? இப்ப மாத்தி பாருங்க. கிராம இப்படி திரும்ப கிலோகிராம மாத்துறது, கிராம் எப்படி திரும்ப கிலோகிராம மாத்துறது? 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம். அப்ப 1000 வந்த இடத்துல ஒன்று வந்திருக்குன்னா என்ன நடந்திருக்கு? 1000தால என்ன செய்யணும்? 1000தால ம். வகுக்கணும். ஓகேவா? அப்ப கிலோகிராம கிராம மாத்த 1000தால பெருக்கணும். கிராம திரும்ப கிலோகிராம மாத்துறதுக்கு 1000தால வகுக்கணும். ஓகே, சரி. இப்ப நாங்க எல்லாத்தையும் கிராமா தான் மாத்த சொல்லி, இவர் ஆல்ரெடி கிராமா தான் இருக்கார். அப்ப அவரை குறிச்சு நாங்க பயப்பட தேவையில்லை. அவர் இருக்கட்டும் அப்படியே. அவர் ஆல்ரெடி கிராம் தானே, 50 கிராம். அப்ப 50 கிராம் அப்படியே இருக்கட்டும். இவரை தான் நாங்க மாத்தணும். சரியா? 3 கிலோ, 1 கிலோல 1000 கிராம் இருந்தா 3 கிலோல எத்தனை கிராம் இருக்கும்? 3 கிலோல எத்தனை கிராம் இருக்கும்? 1 கிலோல 1000 இருந்தா 3 கிலோல எத்தனை இருக்கும்? 1000 சார். கிலோகிராம கிராம மாதம் 1000 இருக்கும். அப்ப 3 தர 1000 3000. என்ன? 3 தர 1000. இவரை கிராம மாத்தியாச்சு. இந்தியால ஏற்கனவே ஒரு 50 கிராம் இருக்கு. அப்ப 3000 வரப்போகுது. இந்தியால 50 வரப்போகுது. அப்ப 3050 வரும். 3050 கிராம் வரும். 3050 கிராம் வரும். ஓகேவா பிள்ளை? அடுத்த கேள்வி போவோமா? விளங்குதா? அடுத்த கேள்விக்கு போவோம். சரியா? இது தொடர்பான இப்ப கிராம திரும்ப கிலோகிராம மாத்துறது அப்படி கேள்வி வரும். சரியா? 1000 பிரிக்கிறது அப்படி செய்யறது, அதை நாங்கள் பார்ப்போம். அதை இப்படி ஒவ்வொரு கேள்வியையும் பார்த்து கொண்டிருந்தா அந்த பேப்பரை முடிக்க நான் போயிடும், முடிச்சு போட்டு வருவோம். என்ன? சரி, 7வது கேள்வியை பாருங்க. காரணிப்படுத்தல். காரணிப்படுத்தல் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் படிச்சுக்கோங்க. ஏ வர்க்கம் சரி பி வர்க்கம் என்ற வடிவத்தை எப்படி காரணிப்படுத்தல் படிச்சுட்டீங்களா? 9q வர்க்கம். 9q வர்க்கம். ஏ வர்க்கம் சரி பி வர்க்கம்ன்றது நேரடியா தர மாட்டாங்க, ஒளிஞ்சிருப்பார் கணக்குக்குள்ள. நம்ம தான் அவரை பிடிச்சி வெளியே கொண்டு வரோம். சரியா? இந்த ஒளிஞ்சிருக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், வெளியே வா சொல்லி கூப்பிட. சரியா? அப்ப ஏ வர்க்கம் சை பி வர்க்கத்தை முதல்ல எழுதி கொள்றாங்க. ஏ வர்க்கம் சை பி வர்க்கம். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்துல, சரியா, இந்த வடிவத்தில் அமைந்த கோவையை காரணிப்படுத்தணும்னா என்ன செய்யணும் பிள்ளைகள்? என்ன செய்யணும்? அரோன் தெரியுமா? அரோன் இது எப்படி செய்ய காரணிப்படுத்துறேன்? தெரியாது. ஓகே, கபிஷிகாவுக்கு தெரியுமா? கபிஷிகா ஏ வர்க்கம் சே பி வர்க்கத்தை எப்படி காரணிப்படுத்தணும் தெரியுமா? சஸ்மிகா, நிதர்சியா, இந்த வழி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்று வந்தா, சரியா, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்று வந்தா, அதாவது நடுவுல கழித்தல் இருக்கணும், முன்னுக்கு வர 2 பேருக்கும் வர்க்கம் இருக்கணும், தனித்தனி வர்க்கம் இருக்கணும், முழுமையாக வர்க்கம் இருக்கணும். அப்படி வந்தா இந்த 2 எப்படி காரணிப்படுத்துங்க? ஈஸி இல்லை, இன்னும் பிரச்சனை. சரியா? நல்லா ஜோஷி மைண்டுக்கு ஏற்றி கொள்ளுங்க. ஓயில் வரைக்கும் இது அடிக்கடி பார்க்கணும். 2ஐயும் ஒருக்கா கூட்டணும், 2ஐயும் ஒருக்கா கழிக்கணும், அவ்வளவுதான். சரியா? 2ஐயும் ஒருக்கா கூட்டணும், 2ஐயும் ஒருக்கா கழிக்கும். சரியா? அப்ப 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? ஏ சக பி என்று வரும். 2ஐயும் கழிச்சா என்ன வரும்? 2ஐயும் கழிச்சா என்ன வரும்? சொல்லுங்க. ஏ சய பி என்று வரும். இப்ப விளங்கிச்சுதா எல்லாருக்கும்? யாராச்சும் விளங்காதாக்கள் இருக்கீங்களா? அப்ப இதை சொல்லுவோம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சய வாய் வர்க்கம் சொன்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் வர்க்கம் சய வாய் வர்க்கம் அப்படி எப்படி எழுதலாம்? பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் அதே தான், வெரி குட். 2க்கும் வர்க்கம் வந்திருக்கு, நடுவுல மறை வந்திருக்கு, கழித்தல் வந்திருக்கு. அப்ப 2ஐயும் ஒருக்கா கூட்டணும், 2ஐயும் ஒருக்கா கூட்டணும், 2ஐயும் ஒருக்கா கழிக்கும், 2ஐயும் ஒருக்கா கூட்டணும், 2ஐயும் ஒருக்கா கழிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்ப கேள்விக்கு இருக்கும். இது வந்து ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்குதா? இருக்குதா? இப்ப இருக்குதா?
இருக்கா பிள்ளைகள்? இப்ப இருக்குதா ஏ வர்க்கம்? இல்ல சார். இப்ப இல்லைண்ணே, இப்ப இல்ல. 25 தான் இருக்கு. எங்களுக்கு வர்க்கம் வரணும். 25க்கு வர்க்கத்தை காணல. ஈக்கு வர்க்கம் இருக்கு. ஆனா எங்களுக்கு முழுசா வர்க்கம் இருக்கும். அது மாதிரி 9க்கு வர்க்கத்தை காணல. அப்ப 25 எப்படி மாத்தினா நாங்க அவருக்கு வர்க்கம் போடலாம்? யோசிங்க பார்ப்போம். 25 எப்படி மாத்தினா அவருக்கு நாங்க வர்க்கத்தை போடலாம்? 5ல வர்க்கமா மாத்தணும் சார். ஆமையில அதுதான் விஷயம் முடிச்சு. 5ல வர்க்கம் 25. அப்ப 9 யாருட வர்க்கம்? 9 யாருட வர்க்கம்? 3 வர்க்கம் சார். 9. 5 5 25. 9. சரியா? அப்ப 5ல வர்க்கத்துக்கு பதிலா 25 போடலாம், 25க்கு பதிலா 5ல வர்க்கத்தை போடலாம். சரியா? அப்ப 25க்கு பதிலா நாங்க என்னத்தை போடலாம்? 5ல வர்க்கம் வந்து போடலாம். 5ல வர்க்கம். இந்தியால என்ன இருக்கு? பி வர்க்கம் இருக்கு. 5ல வர்க்கம் பி வர்க்கம் வந்து இருக்கு. 2க்கும் வர்க்கம் இருக்கிறபடியா 2க்கும் பொதுவா ஒரு வர்க்கத்தை போடுது. 2க்கும் வர்க்கம் வந்தபடியா இப்ப 2க்கும் பொதுவா வர்க்கத்தை போடுது. சரியா? அங்கால என்ன இருக்கு? 9க்கு பதிலா என்ன எழுதலாம்? 3 வர்க்கம் எழுதலாம். 9க்கு பதிலா 3 வர்க்கம் எழுதலாம். அங்கால ஒரு கியூ வர்க்கம் இருக்கிறார். அங்கால ஒரு கியூ வர்க்கம் இருக்கிறார். அப்ப 3க்கும் வர்க்கம் இருக்கு, கியூவுக்கும் வர்க்கம் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? 2க்கும் சேர்த்து ஒரு வர்க்கமா போட்டு விடுவோம். ஏன் தனித்தனி எழுதி கஷ்டப்படுவான்? 2க்கும் சேர்த்து ஒரு வர்க்கமா போட்டு விடுவோம். இப்ப பாருங்க, இவ்வளவு இவ்வளவு முழுவதுக்கும் வர்க்கம் வந்திருக்கு. அப்ப ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வந்து மாத்திட்டோம். சரியா? இப்ப இப்படி காரணிப்படுத்துற சொல்லுங்க. அப்ப இப்படியே என்ன செய்யணும்? 2ஐயும் ஒருக்கா என்ன செய்யணும்? 2ஐயும் ஒருக்கா என்ன செய்யணும் பிள்ளையர்? யாராவது தெரிஞ்சார்கள்? சார் கூட்டணும். ம் இப்ப இந்த கடிக்க ஒருக்கா கூட்டணும். பிறகு 2ஐயும் ஒருக்கா கழிப்போம். 2ஐயும் ஒருக்கா கூட்டுவோம். 5 பீஸாக 3க்கு 2ஐயும் ஒருக்கா கூட்டுவோம். அதே மாதிரி 2ஐயும் ஒருக்கா என்ன செய்வோம்? கழிப்போம். என்ன 2ஐயும் ஒருக்கா கழிப்போம். 2ஐயும் ஒருக்கா கழிப்போம். 5 பீஸாக 3க்கு 5 பீஸாய 3க்கு என்று சொல்லி எழுதுவோம். அப்ப நேரடியாக இருக்காது ஏ வர்க்கம் சரி வர்க்கம், அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். நாங்க தான் அவரை வெளியே கொண்டு வரணும். ஓகே தானே? சரியா? தேவையானதை நோட் பண்ணிக்கணும். தேவையான விஷயங்கள் இதெல்லாம் தேவைன்னு சொன்னா இந்த சாப்பாடு உங்களுக்கு புதுசாக கழிப்பாருங்கன்னு சொன்னா அதுகளை நோட் பண்ணி கொள்ளுவோம். சரியா? ஏனையும் கையுமா இருக்கும் கிளாஸ்ல. சரியா? தேத்தனியே விஷயம் அப்படி கொண்டு இருக்கலாம். படிக்க வந்துட்டா போனை வச்சுக்கொண்டு இங்கால ஒரு பக்கம் எழுதி எழுதி பார்த்து கொண்டு இருக்கோம். சரியா? அப்படி இருந்தா தான் விளங்கும். சரியா? நித்திரம் இல்லாட்டி நித்திரதான் வரும். அப்ப 8வது கேள்வி பாருங்க பிள்ளை. படத்தில் காட்டப்பட்டுள்ள தரவுகளின் படி எக்ஸிர பெருமானம் முக்கோணியின் கோணங்கள் என்ன? முக்கோணியில கோணங்கள் என்று சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. முக்கோணத்தில் புறக்கோண கூட்டுத்தொகைக்கு தேட்டம் படிச்சிருப்பீங்க. என்ன இப்ப படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பாடம் தான் போயிட்டு இருக்கோம் சிலபஸ் அடிப்படையில. இப்ப அந்த பாடம் படிச்சுட்டு இருக்கோம் நீங்க. சரியா? அது மாதிரி முக்கோணத்துல புறக்கோண கூட்டுத்தொகை தொடர்பா ஒரு தேட்டம் அந்த பாடத்துல 2 தேட்டம் இருக்கு. ஒன்று முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை, இன்னொன்று முக்கோணின் புறக்கோண கூட்டுத்தொகை. சரியா? அப்ப அகக்கோண கூட்டுத்தொகை என்ன சொல்லுது பிள்ளைகள்? முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? வகுப்பு தொடங்கினோடனே சொன்னேன் என்ன? அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. 180 சார். 180 வரும். அப்ப 3ஐயும் கூட்டினா 180 வரும். அதை எழுதுவோம். இவர் எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கு? எத்தனை? 90 கோணம் செங்கோணம் 90 பாகை. அப்ப 43ஐயும் 90ஐயும் எக்ஸையும் கூட்டினா வார விடை 180. வார விடை 180. காரணம் காரணம் வந்து என்ன? முக்கோணியின் அக கோண கூட்டுத்தொகை 180. காரணம் முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை 180. அப்ப 90ஐ 43 கூட்டினா எத்தனை வரும்? 90ஐ 43 கூட்டினா எத்தனை வரும்? எத்தனை வரும்? 133. சார். 133 வரும். அப்ப 133 இல்லாம பண்றதுக்கு 2 பக்கம் 133 கழிச்சு கொடுக்கும். அல்லது இந்தியால இவர் நேர்குறியோடு இருக்கிறார்.
ஏன்னா முன்னுக்கு ஒரு குறியும் இல்லாட்டி நேர்குறியோட இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப மற்ற பக்கம் போனா என்ன செய்வார்? சமன்பாடுல மற்ற பக்கம் போனா என்ன செய்வார்? என்ன செய்வார் பிள்ளைகள்? 180 இருந்து என்ன செய்யும்? என்ன செய்யும்? கழிப்பது கழிப்பது 133 போனா என்ன விட? 133 போனா என்ன விட? 47 சார் 47 பகை 47 பாகை. விளங்கினது அந்த கேள்வி? விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கினதா? அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப 9வது கேள்வி பாருங்க. விஞ்ஞான முறை குறியீடுல இருக்கு. விஞ்ஞான முறை குறியீடும் மட்டம் தட்டுதலும் படிச்சிருக்கீங்க. என்ன விஞ்ஞான முறை குறியீடும் மட்டம் தட்டுதலும்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அதுல விஞ்ஞான முறை குறியீடு படிச்சிருப்பீங்க. சரியா? சைவர் தசம் சைவர் 0.005 சரியா? 0.058. அடுத்த வருஷம் மடக்கைகள் என்று சொல்லி ஒரு பாடம் படிப்போம் இல்லையா? மடக்கைகள் என்று பாடம் படிப்போம். மடக்கை கேள்வி ஓயில மடக்கை கேள்வி செய்யறதுக்கு இந்த விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதுறது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்ப விளங்கி படிப்போம். விஞ்ஞான முறை குறியீட்டுக்கு 2 விஷயங்களை கருத்தில் கொள்ளும். விஞ்ஞான முறை குறியீட்டுல ஒரு நம்பரை எழுதணும்டா சரியா? அவர் என்ன 1 தொடக்கம் 10க்கு இடைப்பட்ட இலக்கமாக எழுதணும். 1 தொடக்கம் 10க்கு இடைப்பட்ட இலக்கமாக மாற்றி எழுதணும். அதே நேரம் 10 வேல்யூ 10 வேல்யூவில பெருக்கமாக எழுதணும். 10 வேல்யூவில பெருக்கமாக எழுதணும். இந்த 2 விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளும். 1 தொடக்கம் 10க்கு இடைப்பட்ட 1 தொடக்கம் 10க்கு இடைப்பட்ட இலக்கமாக இருக்கணும். அதே நேரம் 10 வேல்யூவில பெருக்கமாக எழுதணும். அப்ப பாருங்க, இதுல 2 நம்பர் இருக்கு. இதுல முதலாவது வார இலக்கம் என்ன பிள்ளை? முதலாவது 5 மட்டும் இருக்கு. அதுல முதலாவதா இருக்கிற நம்பர் என்ன? 5 8 முதலாவதா இருக்கிற இலக்கம் 5. ஓகே 5. அப்ப இங்க பாருங்க, இவர் வந்து 1க்கும் 10க்கும் இடையில இல்லை. 1 தொடக்கம் 10 வரையான இலக்கங்கள்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9. அதே மாதிரி முழுவன்கள்ல சொல்றேன். ஒன்றுக்குள்ள நிறைய இலக்கங்கள் இருக்கு. இப்ப 7.33 இவரும் 1 தொடக்கம் 10க்கு இடைப்பட்ட நம்பர் தான். இவருன்றது 1க்கும் 10க்கும் இடையில இருக்க போகுது. அப்ப 7.33ன்றது 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட இலக்கம் தான். அப்ப முதல்ல இவர் 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட இலக்கம் 1 தொடக்கம் 10க்கு இடைப்பட்ட இலக்கம் மாத்தணும்னு சொன்னா என்ன செய்யணும்னா பிள்ளைகள், இதுல எங்க முதலாவது நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு பின்னுக்கு தசம் ஊத்தம். சரியா? இங்க பாருங்க, இதுல முன்னுக்கு எத்தனை சைவம் இருக்குன்றத பத்தி எல்லாம் கவலைப்படாது. இதுல இருக்கிற இலக்கத்தை பாருங்க, 5 மட்டும். அதுல முதலாவது வந்த இலக்கம் 5. அப்ப 5க்கு பக்கத்துல 5க்கு அடுத்ததா தசம் ஊத்துவோம். 5.8 5.8. ஓகேவா? முதலாவது எங்க இலக்கம் இருக்கோ அதுக்கு பின்னுக்கு தசம் ஊத்துவோம். ஓகேவா? இப்ப இங்க இருந்த தசத்தை நாங்க இங்க மாத்திட்டோம். இதை ரஃப் பேப்பர்ல செய்து பாருங்க. இங்க மாத்திட்டோம். அப்படி நாங்க எங்களோட இஷ்டத்துக்கு மாத்திலாதானே கேள்விய. நம்ம பழைய இடத்துக்கே அவர் போகணும்டா இந்த தசம் முன்னுக்கு போகணுமா? பழைய இடத்துக்கு போகணும்டா முன்னுக்கு போகணுமா இல்லாட்டி பின்னுக்கு போகணுமா பிள்ளை? அனுஷன் சொல்லுங்க. அனுஷன், இந்த தசம் எங்க போகணும் அனுஷன்? சார் பழைய இடத்துக்கு எங்க போகணும் அனுஷன்? சார் ஓ, இந்த தசம் பழைய இடத்துக்கு போகணும்டா முன்னுக்கு போகணுமா? முன்னுக்கு போகணும் சார். முன்னுக்கு போகணும். எத்தனை தானே முன்னுக்கு போகணும்? 1 2 3 தானம் முன்னுக்கு போகணும். 3 தானம் முன்னுக்கு போகணும்டா பிள்ளைகள். முன்னுக்கு போகணும்டா 3 தானம் முன்னுக்கு போகணும்டா வர இவர் 1000ஆல பிரிச்சாதான் முன்னுக்கு போகும். அதாவது முன்னுக்கு போகணும்டா சோட்டா சொல்லணும்டா 10⁻3. சரியா? 10⁻3 10 வலுண்ட பேருக்கு முடிப்போம். சரியா? முன்னுக்கு போகணும் 3 தானம் முன்னுக்கு போகணும். முன்னுக்கு போகணும்டா மறை. அதே பின்னுக்கு போகணும்டா நாங்க நேர் 3 போடுவோம். 3 தானம் பின்னுக்கு போகணும்டா நேர் போடுவோம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த 2 விதியை பூரணப்படுத்திருக்காண்டு 1 தொடக்கம் 10 கிடைப்பட்ட இலக்கமா இருக்கணும். ஓகே, 5 என்றது 1 தொடக்கம் 10 கிடைப்பட்ட இலக்கம் தான்.
அதனால 10 வேல்யூட பெருக்கமா இருக்கணும். இந்த எழுதிட்டேன், வேலை முடிச்சு. சரியா? சில நேரம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். சரியா? இப்ப இன்னொரு உதாரணங்கள் இருக்கு. சைவர் இருக்கும், சைவர் சைவர் 7 1 8 வைங்க, 7 1 8 வைங்க. அப்ப இதுல முதலாவது வார இலக்கம் பூஜ்ஜியத்தை தவிர, முன்னுக்கு பூஜ்ஜியத்தை தவிர முதலாவது வார இலக்கம் 7. அப்ப 7க்கு பக்கத்துல தசம் குத்துவோம். முதலாவது வந்து இலக்கம் 7. இங்க குத்திட்டோம். இங்க இருந்த தசத்தை இங்க மாத்திட்டோம். திரும்ப பழைய இடத்துக்கு போனா 1 2 3 தானே முன்னுக்கு போகும். 3 தானே முன்னுக்கு போகணும்னா 10 மறை 3ஆல பெருக்கணும். 10 மறை 3ஆல பெருப்போம். ஓகேவா? அதுவே உதாரணத்துக்கு 718 அல்லது 71,800. சரி, 71,800. இதுல 5 இலக்கங்கள் இருக்கு. சரியா? 5 இலக்கங்கள் இருக்கு. இதுல முதலாவது இலக்கம் 7. முதலாவது இலக்கத்தின் பக்கத்துல தசம் ஊத்துவோம். முதலாவது இலக்கத்துக்கு வர தசம் ஊத்துவோம். அப்ப இங்க இருந்த தசத்தை நாங்க இங்க மாட்டோம். இங்க இருந்த தசத்தை இங்க மாற்றோம். இனி பழைய இடத்துக்கு போகணும்னா 1 2 3 4 தானே பின்னுக்கு போகணும். பழைய இடத்துக்கு போகணும் 4 தானே பின்னுக்கு போகணும். அப்ப 10 4 என்று போடுவோம். 10 4 என்று போடுவோம். சரியா? பின்னுக்கு போனோம்டா நேர். சரியா? முன்னுக்கு போனோம்டா மறை. விஞ்ஞான முறை குறியீடு விளங்கிச்சா? விஞ்ஞான முறை குறியீடு விளங்கிச்சா? பிராக்டிஸ் பண்ணுங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த புத்தகத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல ஒரு கேள்வி வரும். எக்ஸாமுக்கு இதுல ஒரு கேள்வி வரும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போவோம். 10வது கேள்வி என்ன சொல்லுது? 10வது கேள்வி சதவீதம். 600 30 வீதத்தை காண்க. ஈஸி கேள்வி என்ன? சதவீதம் 600 30% காண்தான். அப்ப 30% எங்களுக்கு பின்னமாக எழுத தெரியும். ஏன்னா 30% பின்னமாக எழுத தெரியும். 10வது கேள்வி 600 இன் 30%. 600 இன் 30%. 600 இன் 30%. அப்ப இன்னன்னு சொன்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? இன்னன்னு சொன்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. அத மாதிரி சதவீதத்தை பின்னமாக எழுதுறதும் படிச்சிருப்பீங்க. அப்ப அடுத்த ஸ்டெப் அப்படியே பார்த்துருப்போம். 600 அப்படியே பார்த்துக்கிட்டேன். இன்னன்னு சொன்னா என்ன பிள்ளை? இன்னன்னு சொன்னா என்ன சொல்லுங்க. விசேட பெருக்கல். பெருக்கல். பெருக்கல் 30% எப்படி பின்னமாக மாத்தி எழுதுறது? 30% எப்படி பின்னமாக மாத்தி எழுதுறது? பின்னமாக மாத்தினா 100க்கு 30. 100க்கு 30 சதவீதத்தை பின்னமாக மாத்தினா நாங்க 100க்கு 30% என்ன அர்த்தம்டா? 100க்கு 30. ஓகேவா? அப்ப என்ன செய்வோம்? இந்த 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோமா? வெட்டினா என்ன? 6 கரம் 30. 6 இங்க இருக்கு, அங்கால 30 மிச்சம் இருக்கு. அப்ப 6 12 அங்கால ஒரு 0 180 வருது. ரூபான்னு சொன்னபடியா, இது ஒரு ரூபான்னு சொன்னபடியா ரூபா 180 போடணும். அழகு போடத்தானே வேணும் விடைக்கு. அழகு போடத்தானே வேணும், கட்டாயம் இல்ல. அப்ப ரூபா 600 30% எவ்வளவான்னு சொன்னா 180 ரூபாய். ஓகே தானே? அப்ப அடுத்த கேள்வி போமா? விலங்காட்டி கேட்கலாம். இல்லை, விலங்காட்டி தாராளமா கேட்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. வரைவுகள்ல ஒரு கேள்வி வந்திருக்க. என்ன? வரைவுகள்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்க. வரைவில் காட்டப்பட்டுள்ள தரவுகளின்படி சார்பின் சமன்பாட்டை எழுதுக. அப்ப இதுல ஒரு சின்ன நார் தரவு சொல்லிருக்காங்க. படித்திறன் வந்து 3. படித்திறனும் வெட்டு துண்டும் தெரிஞ்சா சமன்பாட்டை எழுதலாம். என்ன? ஏனென்றா நாங்கள் 9ஆம் ஆண்டுல தான் நேர்கோட்டு வரைவுகள் 2 வரைவுகள் படிப்போம். 2 வரைவுகள் படிப்போம். சரியா? இந்த வரைவு போடுறேன். வரைவு உற்பத்தியினூடாக போகிற ஒரு நேர்கோடு தந்திருக்காங்க. உற்பத்தியினூடாக போகிற ஒரு நேர்கோடு. அதே நேரம் படித்திறன் 3 தந்திருக்காங்க. இந்த கேள்வியிலும் படித்திறன் 3. படித்திறன் 3. ஓகேவா? இப்ப இந்த கோடோட சமன்பாட்டை எழுதட்டேன். அப்ப பிள்ளைகளுக்கு எக்ஸ்எச்சும் YHும் சந்திக்கிற புள்ளி இணைக்குத்தா இருக்கிறத அச்சம் YH என்றும் இடையாக இருக்கிற எக்ஸ்எச் என்று சொல்லுவோம். எக்ஸ்எச்சும் YHும் சந்திக்கிற இந்த புள்ளியை நாங்க உற்பத்தி என்று சொல்லுவோம். 0. எக்ஸால் குறும் 0, Yஆல் குறும் 0. உற்பத்தியினூடாக போற நேர்கோடுன்னு சொன்னா 2 சமன்பாடு இருக்கு. நேர்கோட்டுக்கு 2 சமன்பாடு இருக்கு. Y7 mx. மற்றது என்ன?
தெரிஞ்சாகும். மற்றது என்ன? y சமன் mx சக c. mx சக c. இந்த mன்றது என்ன, c என்றது என்ன? m என்று சொன்னா என்ன, c என்றா என்ன? சொல்லுங்க. தெரியாதா? m என்று எம்முண்ட வீடு m என்று சொன்னா படித்திறன். m என்று சொன்னா படித்திறன். c என்று சொன்னா கட்டல்லா. c என்ற கட்டல்லா. கட்டல்லா வெட்டு. c என்று சொன்னா கட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. கட்டுக்கு முதல் எழுத்து என்ன? சி. அப்ப சி என்று சொன்னா வெட்டு துண்டு. சி என்று சொன்னா வெட்டு துண்டு. அப்ப எம் வார இடத்துல வார இலக்கம் வந்து படித்திறன், சி வார இடத்துல வார இலக்கம் வந்து வெட்டு துண்டு. அப்ப இப்படி ஒரு சமன்பாடை தந்துட்டு படித்திறன் யாது வெட்டு துண்டு யாருன்னு கேட்டா y சமன் 28 சய 3 ரெண்டு தந்துட்டு படித்திறன் என்ன வெட்டு துண்டு கேட்டா எம் வார இடத்துல y சமன் mx அகசிய பக்கத்துல எழுதுவோம். y சமன் mx அகசிய பக்கத்துல எழுதுவோம். அப்ப எம் வார இடத்துல யார் இருக்கிறார்? எம் வார இடத்துல யார் இருக்கிறார்? எம் வாரத்துல எக்ஸ் வார இடத்துல எக்ஸ் இருக்குது. எக்ஸ் வார இடத்துல எக்ஸ் இருக்கு. y வார இடத்துல y. எம் வார இடத்துல யார் இருக்கிறார்? 20. ரெண்டு படித்திறன் வந்து 2. வெட்டுத்துண்டு வார இடத்துல யார் இருக்கிறார்? வெட்டுத்துண்டு வார இடத்துல யார் இருக்கிறார்? மறைமுண்டா 3 சொல்லக்கூடாது. மறை 3 சொல்லணும். 3 சொல்லக்கூடாது. மறை 3 சொல்லணும். அப்ப இப்படி ஒரு சமன்பாடை தந்துட்டு படித்திறன் என்ன வெட்டுத்துண்டு கேட்டா என்ன ரெண்டு எழுத தெரியும். சரியா? இதுல படித்திறன் தந்திருக்கு, வெட்டுத்துண்டு தந்திருக்கு. எங்க வெட்டிட்டு போகுது? வையச்ச பூஜ்ஜியத்துல வெட்டுது. சரியா? பூஜ்ஜியத்துல வெட்டுது. அப்ப y சமன் mx சக c. இதான் நேர்கோட்டுள்ள சமன்பாடுட பொதுவான வடிவம். y-யும் x-ம் அப்படியே வரும். y சமன் m. படித்திறன் எவ்வளவு தந்திருக்கு? கேள்வியில படித்திறன் 3 தந்திருக்கு. அப்ப 3x. வெட்டு துண்டு எவ்வளவுல வெட்டிட்டு போகுது? பூஜ்ஜியத்துல தானே வெட்டிட்டு போகுது. அப்ப 0. y சமன் mx மட்டும் வரப்போகுது. 33 போற நேர்கோடுண்டா வெட்டு துண்டு வராது. அப்ப y சமன் 3x தான் இந்த கோடுல சமன்பாடு. சரியா? அதுக்கு பதிலா இப்படி தந்திருந்தாங்கண்டா, இப்படி தந்திருந்தாங்கண்டா இது ஒரு 2, இது ஒரு 2 சொன்னா இப்ப வெட்டு துண்டு எவ்வளவு? இந்த கிராஃப்ல வெட்டு துண்டு எவ்வளவு? 2ல தானே வெட்டிட்டு போகுது. ரெண்டு இங்க 2ல வெட்டிட்டு போகுது. நேர் 2ல வெட்டிட்டு போறேன்டா. சி சமன் சக 2. சரியா? சி சமன் சக 2. அவை கோட்டோட சமன்பாடு 3x சக 2 இருந்திருக்கும். சரியா? இப்படி தந்திருந்தாங்கண்டா, இந்த கோடு இப்படி தந்திருந்தாங்கண்டா, இப்ப வேற உங்களுக்குள்ள இப்ப போறேன். சரியா? இது சக 3, இது சக 3, இது வந்து சய 3, இது வந்து சக 3, இது சய 3. இப்ப சொல்லுங்க பாப்போம், யாருக்கு தெரியும் வெட்டு துண்டு என்ன? சகம் உண்டா சயம் உண்டா? சொல்லுங்க பாப்போம். வெட்டு துண்டு சகம் உண்டா சயம் உண்டா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன உண்டு? டக்குன்னு சொல்லாங்க. இதே என்ன? சகம் உண்டா சயம் உண்டா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிள்ளையா சொன்னா பிரச்சனை இல்லை. பிள்ளையா சொல்றது வைக்கப்படக்கூடாது. இப்போ மற்ற இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்களே, அப்ப நம்ம பிள்ளையா சொன்னா லோன்லியா சயம் உண்டா அப்ப தைரியமா சொல்லலாம். சரியா? அது யாரோ இல்லை இந்த இந்த மாவட்டத்துக்கு இருந்து எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, படிக்கணும்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க, புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? அப்ப அதுல ஆண்கள் பாக்குறாங்களே கேட்கிறாங்களே, பிள்ளையா சொன்னா ஒரு வேலை வைக்கமா அப்படியெல்லாம் இல்லை. பிள்ளைகள்ட சொன்னா சொல்லுங்க. சரியா? அதை நான் சொல்லுவேன். அதுக்குள்ள அதுதான் சரி என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு இன்னும் மறக்காது. சரியா சொல்ற பிள்ளைகள், பிள்ளையா சொல்ற பிள்ளைகள் தான் அந்த விட மறக்காது. என்ன சொன்ன, ஒரு தரம் பிள்ளை எடுத்து அதை சரியா கற்றுக்கொள்ளக்குள்ள அந்த அனுபவம் எப்பவுமே லைஃப் லாங்ல இருக்கும். அது வாழ்க்கையிலேயும் வாழ்க்கை பாடமா இருந்தாலும் சரி, கணித பாடமா இருந்தாலும் சரி, ஒரு தரம் பிழை விட்டு அதை சரி என்று கற்றுக்கொள்ளக்குள்ள அது வாழ்க்கையில மறக்காது. அப்ப விட சொல்றதுக்கு யோசித்தார். வையச்ச வெட்டிட்டு போறதா வெட்டு துண்டு, வர எக்ஸச்ச வெட்டிட்டு போறது வெட்டு துண்டு கிடையாது. அப்ப வையச்ச சயம் உண்டு வெட்டிட்டு போகுது. ஆகவே இந்த வரையோட வெட்டு துண்டு சயம் உண்டு.
சி சமன் சயம் 3. படித்திறன் 3ன்னு சொல்லியிருக்கான். படித்திறனுக்கு பதிலாக 3 போடணும். சரியா? இதுல படித்திறன் 4ன்னு இருந்தா 4 எக்ஸ். படித்திறன் 4ன்னு இருந்தா 4 எக்ஸ் ஓடக்கூடாது. ஓகேவா? சரியா பிள்ளைங்க? சார் ஓகே God bless you, sir. ஓகே தேங்க்யூ. என்னன்னு சொன்னா நாங்க மெதுவா பார்த்துனாங்க. நீங்க இப்ப என்னோட முதலா படிக்கிறபடியா நீங்க எந்த எல்லாத்துக்கும் கற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதாலதான் நாங்க மெதுவா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த பேப்பர்கள் செய்யக்குள்ள இந்த சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வேகமாக சொல்லி தருவேன். அப்ப இதே மாதிரி நாளைக்கும் நாளை நடக்க போகிற வகுப்புலையும் அவ்வளோ வரும் நினைஞ்சு கொள்ளுங்க. கலந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்த வகுப்பு சந்திப்பேன். ஓகே நன்றியா.